ஹாய், வெல்கம் டு விநாயக் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு இயரிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும்னா, ஃபஸ்ட் வந்து ரைஸோ பீடு, இது வந்து ரெட் கலரில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒயிட் கலர் பேர்ல் பீட்னா 2 சைஸஸ் 4mm ஒன்று 6mm ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறம் இயரிங் ஹூக்ஸ், அதுக்கப்புறம் நீடில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நரம்பு தான் வந்து எடுத்திருக்கேன். இது கோர்க்கறதுக்காக ஒயிட் கலரில் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் இல்லையா, அந்த நரம்பு வந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 6 பீடு வந்து கோர்த்து வச்சுருக்கேன். அதாவது பெரிய சைஸ் பீடு இருக்கு இல்லையா, அந்த பேர்ல் பீடு வந்துட்டு 6 எண்ணம். ஒரு பேர்ல் பீடு, ஒரு சுகர் பீடு, ஒரு பேர்ல் பீடு, ஒரு சுகர் பீடு, அந்த மாதிரி 6 எண்ணம் வந்து கோர்த்துட்டு இந்த மாதிரி நாட் மாதிரி போட்டுக்கலாம். இந்த ரவுண்ட் சர்க்கிள் வந்து நமக்கு வேணும். இதை வச்சு தான் வந்து மேலே மேலே ஸ்டிச் போட போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எங்கே நாட் போட்டோமோ அதிலேருந்து வந்துட்டு சுகர் பீடு இருக்கும் இல்லையா, அந்த சுகர் பீடு கிட்ட வந்து ஊசி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பேர்ல் பீடு, அந்த ஒயிட் கலர் பேர்ல் பீடு இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே கரெக்டாக 3 வந்து ஒயிட் கலர் பீடு வந்து இருக்கிற மாதிரி வந்து கோர்க்க போகிறோம். அந்த 3 ஒயிட் கலர் பீடு வந்து சின்ன சைஸு 4mm வந்து எடுத்திருக்கேன். அதாவது பெரிய பேர்ல் பீடுக்கு மேலே 3 பீட்ஸ் இருக்கிற மாதிரி கோர்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, இந்த சுகர் பீட் பக்கத்தில் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து கோர்த்து வெளியே எடுத்துகிட்டு 3 பீட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் பீடுக்குள்ளே விட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் 3 பீடு எடுத்துகிட்டு அடுத்த சுகர் பீடில் வந்து கோர்க்கணும். இந்த மாதிரி கோர்க்கும்போது அந்த பெரிய பீட் மேலே 3 பீட்ஸ் இருக்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து ரிப்பீட்டடாக பண்ண போகிறோம். அதாவது பெரிய பீடுக்கு முன்னாடி இருக்க சுகர் பீடில் வழியாக எடுத்து 3 பீட்ஸ் எடுத்து கோர்த்துட்டு அதுக்கு அடுத்த சுகர் பீடில் வந்துட்டு மறுபடியும் கோர்க்குறோம். இந்த மாதிரி தான் வந்து ப்ராசஸ் பண்ணுறோம். இப்போ 6 பீடுக்கு மேலேயும் இந்த மாதிரி கிடச்சிருச்சு. ஒயிட் கலர் சுகர் பீடுக்கு 3 மேலே கோர்த்தோம் இல்லையா, அதுக்கு இடையில வந்து சின்னதாக சுகர் பீட்ஸ் இருக்கிற மாதிரி கோர்க்க போகிறோம். அது எப்படி இருக்குன்னா, ஒரு பேர்ல் பீடு, ஒரு சுகர் பீடு, ஒரு பேர்ல் பீடு, ஒரு சுகர் பீடு அப்படி இருக்கிற மாதிரி நம்ம இடையில வந்து சுகர் பீட்ஸை வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி, அதாவது 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த வீடியோஸ். இதுக்கு அப்போ வந்து நான் வாய்ஸ் கொடுக்க கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. ஸோ அந்த வீடியோஸ்க்கெலாம் நான் வாய்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ அந்த வீடியோஸ்க்கு இப்போ நான் திரும்ப வாய்ஸ் ஓவர் கொடுத்து ரீஅப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறேன். நான் ஆல்ரெடி வந்து ஒரு திவ்யா கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணேன். பட் அதில் வெறும் 7 பீட்ஸ் தான் 7 வீடியோஸ் தான் நான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் என்னால் கன்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. செகண்ட் பேபி டெலிவரினால பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதை வந்து திரும்ப வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் இந்த சேனலில் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து பண்ணியாச்சு. இப்போ ஆல்டர்னேட்டிவாக வந்து சுகர் பீட் கொடுத்ததுக்கப்புறமா அந்த சுகர் பீட் இருக்கும் இல்லையா, அந்த 2 சுகர் பீடுக்கு இடையில வந்து ஒரு 3 சுகர் பீடு இருக்கிற மாதிரி கோர்க்கும்போது அந்த ஒயிட்டுக்கு மேலே வந்து 3 இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே வந்து அந்த மாதிரி 3 சுகர் பீட் கோர்த்ததுக்கப்புறமா இடையில ஒரு கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப்பில் வந்து 3 ரைஸோ பீடு வந்துட்டு கோர்க்குறோம். அந்த ரெட் கலரில் எடுத்துருந்தோம்னா அந்த பீடு இருக்கிற மாதிரி நம்ம கோர்க்குறோம். இப்படி தான் வந்து அந்த 2 சுகர் பீடுக்கு இடையில 3 சுகர் பீடு கோர்த்ததுக்கப்புறம் ஒரு பேர்ல் பீடு இருக்கும். அது வழியாக நம்ம நீடில் விட்டதுக்கப்புறமா அந்த 2 பேர்ல் பீடுக்கு இடையில ஒரு கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கேப்பில் வந்து 3 ரைஸோ பீடு வந்துட்டு கோர்க்குறோம். ஸோ இதே ப்ராசஸ் வந்து ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த நரம்பில் வந்து கோர்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா, இந்த பீட்ஸ் கோர்க்கறதுக்காக நரம்பு வந்து ரொம்ப மெல்லிஸாக வந்து கிடைக்கும். ஸோ அந்த நரம்பு தான் வந்து நீங்கள் வாங்கிக்கணும். நார்மல் த்ரெட்லேயோ இல்லை அந்த இதெல்லாம் பண்ணிங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு வராது. இல்லாட்டி பெரிய நரம்பு மாதிரி வாங்கினீங்கன்னா, ஏன்னா ஒவ்வொரு பீட்குள்ளேயும் நம்ம 2-3 டைம்ஸ் வந்து உள்ளே விட்டு வர மாதிரி இருக்குது. ஸோ பெரிய நரம்பெல்லாம் வாங்கினீங்கன்னா நிறைய டைம் வந்து உள்ளே வந்து நம்மளால விட முடியாது.
அதேமாதிரி நீடிலும் பார்த்துட்டிங்கன்னா இந்த பீட்ஸுக்காகவே வந்து ஸ்பெஷலாக நீடில் இருக்குது. நார்மல் நீடிலில் வந்துட்டு நார்மலாக இருக்கிற நீடிலில் வந்துட்டு இந்த பீட்ஸ் எல்லாம் வந்து கோர்க்க முடியாது. ஏன்னா சுகர் பீட்ஸ் எல்லாம் வந்து உள்ளே போகிற அளவுக்கு அதோட நீடிலோட ஹெட் பார்ட் வந்து ரொம்ப மெல்லிஸாக நமக்கு வேணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவுட்லுக் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து டிசைன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ மேலே வந்து ஊக்கு மாதிரி வேணும் இல்லையா, அதாவது இயர் ஹூக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ரவுண்டாக வளைய மாதிரி நம்ம செட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, ஒரு பேர்ல் பீட் அந்த சின்ன சைஸ் இருக்கும்ல அந்த சைஸ் கோர்த்துட்டு அதுக்கப்புறம் இயர் ஹூக்கு அதுக்கப்புறம் பேர்ல் இது ரெண்டையும் எடுத்துகிட்டு அந்த சுகர் பீட்ஸ் மேலே 3 போட்டிருந்தோம் இல்லையா, அதில் சென்டர் பீடில் வழியாக, அதாவது எந்த பீட்லேருந்து வெளியே எடுத்தோமோ அதே பீடில் ஆப்போசிட் சைடில் உள்ளே விட்டு நம்ம வந்து லாக் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ விட்டதுக்கப்புறம் இந்த ஊசியால் வந்துட்டு ஆல்ரெடி போட்டிருக்க மற்ற பீட்ஸ் சொல்லி ஒரு 5 to 6 பீட்ஸுக்குள்ளே நீங்கள் விட்டு நாட் மாதிரி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இயரிங்ஸ் வந்து ரெடி. ஸோ இப்படி தான் வந்து அவுட்புட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.